நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி சார் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இதுதான் வெற்றிக்கான அறிகுறி. ஓகேவா? உங்கள் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து தான் உங்கள் வெற்றி ஆரம்பிக்கப்படுகிறது, இப்படி கூட சொல்லலாம். வெற்றியின் துவக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான தோல்விகளை, அதிகமான தடைகளை கண்டு மனம் தளர்ந்த கன்னிராசி அன்பர்கள். உண்மைதான் சார், நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் என்னை மேலே 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 கொட்டிக்கிட்டே இருக்காரு, கொட்ட குடிஞ்சிக்கிட்டே இருக்கேன் சார். இப்போ தானே நிமிர்ந்து உட்காடுறேன், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் சார். உடனே அவர் அடங்கிட்டார். அப்போ இது தெரியாமல் நம்ம இத்தனை நாளாக அடங்கி இருந்துட்டோமே அப்படின்னு கஷ்டப்பட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கன்னிராசி அன்பர்களே, எதிரிகளால் உங்கள் வாழ்க்கை தடைபடுகிறதா, உங்கள் வளர்ச்சி? நிறைய கன்னிராசி அன்பர்கள் கேட்பதுண்டு. குறிப்பிட்ட ஒரு எதிரியால், உங்கள் ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம், மேல் அதிகாரியாக இருக்கலாம், கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், உறவு முறைகளால் இருக்கலாம். இவங்களால நம்ம லைஃப் வீணாக போச்சு, அந்த காலங்களை, அந்த வளர்ச்சியை இவங்க திருப்பி தர முடியுமா
கடவுளே இவங்களால திருப்பி தர எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க? கடவுள்கிட்ட போய் சண்டை போடுறது. ஏன் இப்படி நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுள்கிட்ட போய் சண்டை போடுறது. அப்போ அந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய, மனசாட்சியோடு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, அதுதான் நான் சொல்லுவேன். கன்னிராசி அன்பர்களே, நல்லவனாக இருந்தால் மட்டும் போராது, வல்லவனாக இருந்தால் மட்டும் போராது, அதிகாரம் வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும். நீங்கள் நல்லவனாக இருந்து புண்ணியம் கிடையாது, பணக்காரனாக இருந்து புண்ணியம் கிடையாது, யோகியனா வீரனாக இருந்து புண்ணியம் கிடையாது. எது வேணும் உங்களுக்கு? ஒன்று அதிகாரம், இன்னொன்று அதிர்ஷ்டம். இந்த ரெண்டும் இருந்தால் தான் மற்றது எது இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பதவியிலிருந்து, பட்டத்திலிருந்து, பேர் புகழிலிருந்து, உடம்புல இருந்து அனுபவிக்கணும்னா ஒன்று அதிகாரம் வேணும், இன்னொன்று அதிர்ஷ்டம். அப்போ இந்த அதிகாரமும் அதிர்ஷ்டமும் இல்லாமல் அவதிப்பட்ட கன்னிராசி, கவலை வேண்டாம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து இந்த அதிகாரமும் இந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு கிடுகிடுன்னு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. எக்கச்சக்கமான ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரப்போறீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம், புரியுதுங்களா, பெரிய பதவிகளில் இருக்கலாம். மெயினாக பதவி போட்டிகள் இருக்குமே, ஆனால் பதவி போட்டிகள், அதனால் வந்த போட்டி பொறாமைகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அதில் வந்த போட்டி பொறாமைகள், எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இங்கெல்லாம் வந்த பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும். தமிழ் வருஷம் சிறப்பாக இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே சாமி, நாங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க? எனக்கு இன்னும் நல்லது நடக்கலையே, எனக்கு இன்னும் அது சரியாக கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே, இவ்வளோ கஷ்டங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கேன், எதிரி முன்னாடியே தாண்டவம் ஆடுறானே, ஆணவமாக இருக்கானே, அதிகாரமாக இருக்கானே, ரொம்ப அதிகாரத்தோடு இருக்கானே, எப்படி சாமியை நான் ஜெயிக்கிறது? கவலைப்படாதீங்க கன்னிராசி அன்பர்களே, அதெல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி பார்த்துப்பாங்க. உங்கள் எதிரி எவ்வளவு கடுமையாக மோசமானவனாக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, வாராகி இருக்காங்க, ஒரே ஒரு வாராகி பூஜை காணாமல் போயிடுவாங்க. அப்போ வெற்றி நிச்சயம், கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷம் வெண்பா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னா இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள்,
தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், யாரை வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களே ஆனால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.